நான் பேசுகிறேன், நீ பேசாத. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா தமிழ்நாட்டிலே பிக்கஸ்ட் 2வது இடத்துல இருக்க ஃபெஸ்டிவலான குருநாசாமி தேர் தான் போயிட்டுருக்கோம். அது எங்கே லொக்கேட்டட்னா அந்தியூர் குருநாசாமி தேர் தான். ஆமாம் கைஸ். ஆமாம் கைஸ், இன்றைக்கி அங்கே அந்த கோயிலில் வந்து தேர் திருவிழா. ஆமாம் வாங்க அதை நம்ம வந்து எல்லோரும் காணொலி மூலிமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆமாம், தேர் திருவிழா ஊரு சன கூடி இழுக்குது, வாங்க பார்ப்போம். ஏங்க நோம்பிக்கு வாங்க. ஓகே கைஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஃபேஸ்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருநாசாமி கோயில் நம்பிக்கை தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் போட்டிருந்தேன் அந்த வீடியோ. நான் போட்ட வீடியோலேயே அது ஒரு வீடியோ தான் ஹையஸ்ட் வியூஸே போச்சு. அது ஒரு வீடியோ தான் கரெக்டாக போட்டிருப்போம். இல்லை உங்கள் கரெக்டாக தான் போட்டிருந்தேன். பட் ஆனால் 14K அந்த மாதிரி போயிருந்துச்சு. ஸோ நாங்கள் போட்ட வீடியோலேயே அதான் ஹையஸ்ட்டாக போயிருந்துச்சு. சரி, ஓகே. அதை செலிப்ரேட் செய்வாங்க. இந்த வருஷம் பாஸ் எல்லாம் செலவு பார்த்துக்கோ, கோயில் எல்லாம் செலவும் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பிக்கஸ்ட் யூடியூப் சேனலில் வந்து பெகைனோட்ஸில் அவார்டு வாங்குறது பாஸோட ட்ரீமு. பாருங்க, அங்கே ஒருத்தன் பாருங்க, அங்கே நாய்ட்டு கடி வாங்கிட்டு இருக்கான் பாருங்க கைஸ். அவன் தான் நாய்க்கடி நாகராஜ். இந்திக்கார ஊருக்குள்ளே போந்துட்டான், துரத்துங்க அவனை. சரி, ஓகே கைஸ், அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். விளாகை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இது சும்மா சாம்பிள் தான். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hi guys and welcome back to hi guys, this is Naveen, welcome back to the channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஓகே கைஸ், ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம். பெர்னாடு தான் தேர் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தம்பி அது இன்னும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சந்தை அந்த மாதிரிலாம் இருக்குது. குதிரை, ஹார்ஸ், மாடு எல்லாமே இருக்குது. இந்த பேக் சைடு போகணும். சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அப்படியே போயிட்டு லாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்றதை கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, நான் அப்புறமேட்டிக் சொல்கிறேன். ஆனால் நம்ம நவீன் விளாக்ஸ் வந்திருக்கோம். நம்ம வந்து 5 பண்டிகை வந்தோம். இப்போ நீங்கள் சிறப்பாக ஒரு சேவை செஞ்சிட்ருக்கீங்க. எதனால் செஞ்சிட்ருக்கீங்க ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? வந்து நாங்கள் வருஷம் வந்து நாங்கள் குருநாத தேருக்கு, காமாட்சி அம்மன் பெருமாளுக்கு எல்லாத்துக்கும் வந்து வருஷம் பண்ணிகிட்ருக்குறோம். காலையில் வந்து டீ கொடுக்குறோம். இந்த டைமில் நீர்மோர், தண்ணி எல்லாம் இந்த வெயில மக்கள் தேருக்கு தூக்கிட்டு வராங்க. மக்களோட தாகத்தை தீக்கிறதுக்காக இந்த செஞ்சிட்ருக்கீங்க. ஓகே, இதை எத்தனை வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம்? நான் கிட்டத்தட்ட எங்கள் மாமனார் வயதுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஓகே, வாங்கம்யா. அவர் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே, எங்களுக்கு குலதெய்வம். ஓகே 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 ஓகேண்ணா. உங்கள் குலதெய்வம் குருநாதருங்களா? ஓகே ஓகே ஓகேங்க. அழகா பேசணும். கட்டக்கால ஓகே ஓகே, அழகா பேசினா அது என்ன தாத்தா எங்கள் அப்பா காலத்துலேருந்து நடத்திட்டு வரோம். நாங்கள் ஓகே ஓகே, சந்தோஷம் ஐயா. எட்டக்கடை பொங்கல். சரிங்க. அது சாமி பூச்சாட்டினதுலேருந்து நான் புதன்கிழமை தவறாமல் வந்துருக்கேன். சரிங்க, நன்றிங்க, நல்லதுங்க ஐயா. இஷ்ட தெய்வம்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகேங்க, சரிங்க. ஓகே கைஸ், இப்போ ஒரு ஃபேமிலி மீட் பண்ணியிருப்பீங்க. அவங்க கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே நீர்மோர்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறது என்னன்னே தெரியல. நிறைய கேட்டுருந்தோம், என்னெல்லாம் இன்டர்வியூ எடுத்துருந்தான். நல்லா தான் போயிட்டுச்சு. அந்த வாசி ஆள் பார்த்தா டெரர் ஆகிறாரு.
ஓகே கைஸ், பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆட்டாந்தூரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலே ரொம்ப ஹைட்டான ஆட்டாந்தூரி இதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இதுதானே ரொம்ப ஹைட்டானதெல்லாம் சொல்லி எவ்வளோ இருக்குது பற்றியா கைஸ். இப்போ எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. மேக்ஸிமம் நைட்டு தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், இந்த குதிரை தான் வந்து பாருங்கள் ரேட்டு போட்டிருக்காங்க 7 லட்ச ரூபா. தாய் குட்டி வாங்கினாலும் சரி, குட்டி குதிரை வாங்கினாலும் சரி ஃப்ரீ 7 lakhs. ஓகே கைஸ், இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு கிடையே கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சான். மழை ஒரு நேற்று கூட மழைன்னு சொன்னாங்க. ஸோ போட்ட ஷெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அந்த மாதிரி டெம்பரவரியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ கீழெல்லாம் முன்னெல்லாம் உட்டனில் போட்டு சுற்றியும் கட்டி விட்டு நல்லா போட்டிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குதிரை வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி மண் ஷெட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ போன வருஷமே உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா எல்லா வகையான குதிரை அப்புறமேட்டுக்கு எல்லாமே இருக்கும். ஆமாண்ணா, 1,80,000 ஆனால் பயங்கரமாக பேசல நம்ம பழகணும். கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை பேர் பார்த்தீங்கன்னா வெற்றி. ஸோ அதே மாதிரி புல்லட்டு, ஜோ, அந்தாண்ட இருக்கிறது சிவன். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து போட்டு நேம்லாம் வச்சுருக்காங்க. ಎಲ್ಲ ಸಾಗಸ ಏನ್ಗ್ರಾಮ ಮನೆಗೆ ரோபோட் பாப்பா நீயும் பாய் மேல போட்டே இருக்க புரியுதா? கைஸ் பார்த்தீங்கன்னா குதிரை ஓட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். கேர்ள்ஸ் எல்லாம் குதிரை ஓட்டுறாங்க. சதீஷ் மேட் ஒன்று எடுத்துக்கோ. கைஸ் பாருங்கள் குதிரை எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அண்ணன் ஜாலியாக ஃபோன் பேசிகிட்டே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்கள்லாம் ஓட்டுறாங்கங்க. நம்ம தண்டத்துக்கு வேஸ்ட்டாகிறோம் பாருங்க. இதெல்லாம் விலங்கி குதிரையெல்லாம் குதிரை மாடை வச்செல்லாம் அரசியல் பண்ணுவாங்க. நேரம் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அங்கே வேறு. அது குதிரை நிறுத்துறதுக்கான யுக்தி போல இருக்கு. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஸ்டைலாக இருக்குது. நம்ம தலைவர் தாத்தா தான் சூப்பராக ஓட்டிட்டு. ஆமாம், ஒருத்தர் பயங்கரமாக ஓட்டிட்டு இருக்கிறாரு தானே அவரு. அந்த அதுவும் போவோம் டயர்டாகிடுச்சாட்டுங்குது அந்த குதிரை. அப்பதே ஓட்டிட்டு கைஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குதிரை வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுதான். ஸோ அதுதான்
பார்க்க போகிறீங்க.